உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. முதலமைச்சர் விஜய் இன்று கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அமைந்திருக்கும் மூகாம்பிகை கோயிலில் தரிசனம் செய்தார். மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படும் அன்னை மூகாம்பிகையை வழிபட்டால் வாழ்வில் உண்டாகும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்பார்கள். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் மூகாம்பிகையின் பக்தர்கள். இவர்கள் இருவருமே தங்கள் அரசியல் வாழ்வில் முக்கியமான தருணங்களுக்கு முன் கொல்லூர் சென்று வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட கொல்லூர் மூகாம்பிகை கோயில் குறித்த பல தகவல்கள் சிலிர்ப்பு புராண சிறப்பு கொண்ட இந்த தலம் குறித்த ஆச்சரியமான 11 தகவல்களை இங்கு காண்போம். மூகாசுரன் என்னும் அசுரனை அழித்த அன்னை இவள் என்பதால் இவளுக்கு மூகாம்பிகை என்ற திருநாமம் ஏற்பட்டது. நம் பாரத தேசம் முழுவதும் அமைந்திருக்கும் 51 சக்தி பீடங்களில் ஆதிபராசக்தியின் காதுகள் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது கொல்லூர். கர்நாடக மாநிலத்தின் தெற்கே குட்சாத்ரி மலையின் அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ அமைந்திருக்கிறது கொல்லூர். மங்களூரிலிருந்து 140 கிலோமீட்டர் பயணித்தால் சௌபர்ணிகா ஆற்றின் கரையோரமாக அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில். 3000 வருடங்களுக்கு முந்தைய புராண கதைகளும் வரலாற்று சான்றுகளும் கொண்டு விளங்குகிறது இந்த ஆலயம். ஆரண்யபுரம் என்ற பெயரில் அடர்த்தியான வனமாக இந்த பகுதி இருந்தபோது கோல மகரிஷி இங்கு தவமியற்றி வந்தார். அவரின் தவத்தை கலைக்க வந்த கம்காசுரனை அழிப்பதற்காக ஈசன், கணபதி, வீரபத்திரர் ஆகியோருடன் தோன்றிய தேவி கம்காசுரனை வாய் பேச முடியாத ஊமையாக மாற்றிவிட்டாள். அப்போதும் அவனுடைய அட்டகாசங்கள் அதிகரிக்கவே அவனை கொன்ற அம்பிகை மூகாம்பிகை என்னும் திருப்பெயருடன் கோயில் கொண்டாள். கோல மகரிஷி தவம் இயற்றிய அந்த பகுதி கோலாபுரம் என்று அழைக்கப்பட்டு தற்போது கொல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. ஆதிசங்கரர் கொல்லூரில் தவம் இயற்றிய போது அன்னை மூகாம்பிகை அவருக்கு காட்சியளித்தாள். கோல மகரிஷிக்காக உருவான சுயம்புலிங்கத்தின் முன்பு தன் சிலை அமைத்து கோயில் உருவாக்க ஆணையிட்டாள் தேவி. தேவியின் ஆணைப்படி ஆதிசங்கரர் பஞ்சலோகங்களால் ஆன மூகாம்பிகை சிலையை அங்கே பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீசக்கரம் மற்றும் ஆலயத்தின் அத்தனை விதிகளையும் அவரே ஏற்றிக் கொடுத்தார். இங்கே மூகாம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது. அலங்காரம், புஷ்பாஞ்சலி உண்டு. லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் நிகழ்கிறது. அபிஷேகத்தின் போது லிங்கத்தின் நடுவே சொர்ண ரேகையை காணலாம். இதில் இடதுபுறம் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமானும் வலதுபுறத்தில் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி தேவியும் அருள்வதாக நம்பிக்கை. மூகாம்பிகையை சரஸ்வதி தேவியாக பாவித்து ஆதிசங்கரர் கலாரோகணம் பாடி அருள் பெற்றார். எனவே இங்கு அம்பிகைக்கு வஸ்திரம் சார்த்தி வழிபட்டால் குழந்தைகள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தில் கடும் தவத்தில் ஈடுபட்ட ஆதிசங்கரர் எழ முயன்றாராம். ஆனால் முடியவில்லை. அப்போது அம்பிகையே வந்து அவருக்கு கஷாயம் ஒன்றை வழங்கினாளாம். எனவே அதன் நினைவாக அர்த்தஜாம பூஜையின் போது இன்றைக்கும் பிரசாதமாக பக்தர்களுக்கு கஷாயமே வழங்கப்படுகிறது. இந்த கஷாயத்தை சாப்பிட்டால் சகலவிதமான நோய்களும் தீரும் என்கின்றனர் பக்தர்கள். மூகாம்பிகை அன்னை ஆதிசங்கரருக்கு காட்சி தந்த பிறகுதான் சௌந்தர்யலகரி பாடினார் என்கிற தகவலும் உண்டு. இயற்கை அழகு கொஞ்சம் சௌபர்ணிகா ஆற்றின் படித்துறையில் விநாயகர் ஆலயம் ஒன்று உள்ளது. இந்த ஆற்றில் நீராடி கணபதியை வழிபட்ட பிறகுதான் அம்மனின் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பது அந்த கால விதி. போகும் வழியில் பழைமையான காளி கோயில் ஒன்றும் உள்ளது. இந்த கோயிலின் உள்ளே பிரம்மாண்ட புற்று ஒன்று உள்ளது. அதையும் காளி தேவியையும் வணங்கி பிறகு மூகாம்பிகை அன்னையை வழிபட்டால் பல பலன்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை. 3 கண்கள் 4 கரங்கள் கொண்டு அருளும் இந்த அன்னை தன் கரங்களில் சங்கு சக்கரத்துடன் அபயவரத முத்திரைகளோடு ஆதிசக்தியாக அருளும் திருக்கோலமே மூகாம்பிகை என்கிறார்கள். கம்பீரமான வீரபத்திரர், 10 திருக்கரங்களுடன் விநாயகர், நாக உருவில் முருகப்பெருமான், சந்திரமௌலீஸ்வரர், நஞ்சுண்டேஸ்வரர், பஞ்சமுக கணபதி என பல தெய்வ சன்னதிகள் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்றன. பிரம்மாண்ட வடிவில் காணப்படும் இந்த ஆலயம் எப்போதும் பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. இந்த ஆலயத்தின் கருவறை விமானம் முழுவதும் தங்கத் தகடுகளால் இழைக்கப்பட்டு அலங்காரமாக காட்சியளிக்கிறது. ஏன் முக்கியஸ்தர்கள் அனைவரும் கொல்லூர் மூகாம்பிகையை நாடி வருகிறார்கள் என்னும் கேள்விக்கு பதிலாக அமைகின்றன சில உதாரணங்கள். எம்ஜிஆர் இந்த அம்பிகையின் தீவிர பக்தர். அம்பிகைக்கு தங்கத்தில் வாள் செய்து வழங்கினார். அதனால்தான் அவருக்கு தோல்வியே இல்லாத அரசியல் வாழ்வு அமைந்தது என்பார்கள். அதே போன்று இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் பெங்களூரில் கூலி படத்தில் நடித்த போது உடல் நலமில்லாமல் போயிற்று.
அப்போது மூகாம்பிகையை வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு உடல் நலம் உண்டாயிற்று. அதற்கு நன்றி கடனாக நேரில் வந்து அவர் காணிக்கை செலுத்திச் சென்றார். தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் இங்கு வந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். இப்படி பிரமுகர்கள் பலரும் இன்றும் மூகாம்பிகை அம்மன் மீது நம்பிக்கை வைத்து தொலைதூரத்திலிருந்து வந்து வழிபட்டு போகிறார்கள். காரணம், இது சித்தி சேத்திரம். மனதில் பக்தியுடன் வேண்டியதை அம்பாள் பக்தர்களுக்கு வழங்குவாள். தன் மீது உண்மையான பக்தி கொண்டு நாடி வந்து வணங்கும் பக்தர்களுக்கு எப்போதும் வெற்றியையே அருள்வாள் அம்பிகை என்பது நம்பிக்கை. அதன் அடிப்படையிலேயே இன்று முதல்வர் விஜய் கொல்லூர் சென்று வழிபாடு செய்திருக்கிறார். எம்ஜிஆரை போல அன்னையின் அருளால் இவரும் தொடர்ந்து வெற்றிகளை பெறுவார் என்கிறார்கள் அவர்கள் கட்சி நிர்வாகிகள். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.